தெரியுமா சிவகாமியே சிவனி நீயும் காதிலே அதுவும் உனக்கு புரியுமா சுவலாலி லாலியே சுவலாலியே அபிராமி லாலியே சுவலாலியே ஓ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. Shut up your mouth. என்னையா யாரையா நீயே யார பத்தி வர்ணிக்கிற நீயே Shut up your mouth. ஓ வாயை மூட சொல்ற சட்டியை போட்டு வாயை மூடு. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நீ படுக வர்ணிக்கிறியா யாரையா நீயே அண்ணனா தம்பியா மாமனா மச்சனா அவனா இவனா ஆத்திரமா இல்ல என் மூட்டு சொந்தக்காரனா எப்படி நீ என்ன பத்தி வர்ணிக்கலாம் என்னமா பெரிய வெள்ளக்கார சிரிக்கி மாதிரியே பேசுவே பெரிய வெள்ளக்கார கிறுக்க மாதிரி தான் பேசுவே நீ தமிழே ஒழுங்கா பேச தெரியாது மூதேவி நீ தமிழ ஒழுங்கா பேச தெரியுமா உனக்கு யார் சொன்னா நான் தமிழ் பேச தெரியாது வந்தே வச்சு பாக்குறியாண்டா பாப்பமா தமிழ் என்ன வந்தே ஓட்ட வந்தேமா பேசி பாப்பமா பேசி பாப்பமா அறிந்தது அறியாதது புரிந்தது புரியாது கிழிந்தது கிழியாதது அமரிவே முகரே பாரு கேள்வி நீ கேட்கிறாய் இல்லை நான் கேட்கட்டுமா நக்கீரா நன்றாக என்னை பார் ஏமா ஓம்ட்ட பார்த்தா நக்கீரா நன்றா பாருன்னு காலை தூக்குனீனா அவன் நக்கிட்டு போயிடுவேன் பொம்பளை பிள்ளைய பாரு காலை தூக்கு முகரே பாரு முகரே கொஞ்சம் முகர் கட்டி பாரு சோத்தான திங்கற நீ சோத்தான சோத்தான சின்ன பாத்தீங்க நீ ஆளுகளை பாரு ஆளுகளை ஆளை மூஞ்சி முகர கட்டை பாரு வந்துட்டாங்க ஏதோ ஆட்டிட்டு என்னை மாதிரி போட்டு இதே மாதிரி நான் ஆட்டி வந்துட்டேன் குட்டத்தன வச்சுக்க குறும்பி அந்து வர அந்து ஏ தண்டராசு போட்டா கொட்ட தெரிஞ்சு பாருங்க தாவ கொட்ட அத்து வாயில வச்சுக்கிட்டு போ நாயிட்ட அறுத்து போட்டு போ என்ன மைத்துக்கு நான் வச்சுக்கிட்டு போறேன் என்ன நான் திங்கறேன் என்ன அதிகமா பேசுறாய் பெரிய நீ ரொம்ப பேசிருக்க நீ பெரிய இவ மாதிரி பெண் இந்த உலகத்துல பேசி என்னைக்காவது சரித்திரத்தை உண்டாக்கி இருக்கலாம் ஏ நீ சார் சரித்திரத்தை உண்டாக்கிருக்கியா இந்த உலகத்துல இங்க பாரு இப்ப நம்ம நாடகத்துக்கு வந்தது கிட்டத்தட்ட 9 பேர் நடிகர் அதுல 2 பெண்ணு 5 ஆம்பளை சரியா 6 பேர் நம்ம நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அதுவும் தெரியல உனக்கு 7 பேர் ஒரு முடி கணக்கே மந்தமா இருக்கையா சொல்றது நீ தான் என்ன சொல்ற 9 பேர் நீ சரியா பிடிக்கணும்ல நீ என்ன சொல்ற கேட்டனா வயலும் வால்மா நடத்திக்கிட்டு இருக்கேன் வாயை இந்த போண்டாவை பார்க்கணும் பாத்துக்கிட்டு இருக்கேன் நாரச்சிருக்கேன் 9 பேர் வந்தோம்னா 7 பேர் ஆம்பளை 2 பேர் பெண்ணு 5ங்கற 6ங்கற 7ங்கற எத்தனை பேர் தான் கணக்கு சொல்லியா 2 பேர் பெண்ணா 7 பேர் ஆம்பளையா 9 பேரா டைவரோட சேர்த்து 10 பேரா இருக்கட்டுமா இருக்காங்க இப்ப உள்ள இருக்கிறது 9 நபர் 2 பெண்ணு 2 பெண்ணு நீ சொன்னேல்ல இந்த உலகத்துல பெண்ணு பேசி இந்த உலகத்துல சரித்திரத்துல ஒண்ணு கூட மிச்சப்படாதுன்னு பெண்கள் கூடி பேசினானே அது குட்டி சாம்பலாத்தான் போகும் தெரியுமா பாத்துக்க நாங்க ஆம்பளை இத்தனை பேர் வந்திருக்கோம்ல 7 பேர் 7 பேருக்கு எந்த பிரச்சனையும் வராது ஒரு 100 பேர் ஆம்பளை கூட இந்த வீட்டுக்குள்ள பூட்டி போடு 15 நாளுக்கு கதவை சத்தி போடு எந்த பிரச்சனையும் சண்டை கொடுக்க மாட்டேன் எந்த பிரச்சனையும் வராது ஒரு 4 பொம்பளைகளை மட்டும் இந்த வீட்டுக்குள்ள ஒரு 4 நாளைக்கு அடைச்சு போடு ஐயோ அப்போ நீங்க பேசுற வேச்சு ஆத்தாடி ஆத்தா ஏண்டி என்னடி இவன் பாச்சுக்கிறேன் அவனை வச்சிருந்தானம்ல என்னடி ஒரே இதா இருக்கு ஏண்டி அவனுக்கு 2 பிள்ளைகளாம்ல இப்ப நேரம் உண்டு அவனை கூட்டிட்டு ஒரு ராத்திரில எவனோ டுபு டுபுன்னு மோட்டார் சைக்கிள்ல வரானாம்ல வந்து கவிதா விட்டு கதவை திட்டீர்னு அடிக்கிறாங்களாம்லப்பா சாந்தி உன் கதவை அடிச்சாங்களா இப்படியே பேசுறது குடும்பம் குண்டிய தூக்கிறது என்னமா ஆம்பளை பேசி தரத்துன முடிச்ச மாதிரி நீ பெண்ணு பேசி சரித்திரம் நீங்க பேசாதே குடிய விடியாம போயிருக்கு குடும்பமே எப்பப்ப தான் காலை தூங்கி எந்திரிச்சா ஒயின் ஷாப் கால்ல போய் கிடக்குறீங்க குடிச்சு குடிச்சு சுடுகாட்டை பால கடையில சாக்கடையில கிடக்குற நீ எங்களை குறை சொல்றியா நீ யாரு குடியா அப்ப ஆம்பளை டேய் ஆம்பளை குடிக்கிறனால நீ தப்புன்றீங்க தப்பு தான் குடிக்கிறது தப்பு தான்யா ஆம்பளை குடிக்கிறது நான் சரின்றேன் நான் தவறுங்கறேன் நீ எதை வச்சு தவறுன்ற எதை வச்சு குடிக்கிறதா தவறுதாயா நான் ஆம்பளை குடிக்கிறது நீ குடிக்கிறனால குடும்பம் குடிச்சறாவுதியா இந்த வசனத்தை குடும்பம் குடிய சேராது அப்புறம் குண்டிய தூக்கு இந்த வசனத்தை சொல்லாத எரிச்ச நாடு கெட்டு போகுதியா ஆமா நாடு மகிர புடுங்கு புள்ள குட்டியா தெருவுல நிக்குதியா ஓடி எவன்டி சொன்னே என்ன அப்படி ஆம்பளை குடிக்கிறதுனால குடும்பம் கெட்டு போயிருது புள்ள குட்டி தெருவுல நிக்குது மகிர புடுங்குது அப்படின்ற ஆம்பளை குடிக்கிற நான் சரின்ற நீ தப்புன்ற நான் சரிங்கிறத சொல்லவா சொல்லு இப்ப அதிகமா குடிச்ச ஆம்பளையில பார்த்தனா தள்ளாட ஆரம்பிப்பான் அதிகமா குடிச்ச ஆம்பளையில தள்ளாட ஆரம்பிப்பான் இங்க உள்ள ஆம்பளை மட்டும் இல்ல இந்த தமிழ்நாட்டுல உள்ள ஒட்டுமொத்த ஆம்பளையும் சேர்ந்து நாளைக்கு காலையில நாங்க சத்தியம் பண்ணி நாளையில இருந்து நாங்க குடிக்க மாட்டோம்னு சத்தியத்தை எடுத்துக்கிட்டோம் வச்சுக்க சண்டாளி மகளை இந்த அரசாங்கமே தள்ளாடி போயிருமுடி நாங்க குடிக்கிற வருமான வரியை வச்சுட்டேன் சாந்தி இங்க வாடி அடியே சாந்தி ஓம்ட்டு இதுல 1000 ஓதா ஏறுதா மாசம் ஓம்ட்டு இதுல 1000 ரூபாய் ஏறுதா எதுல ஏறுங்க கேக்குறேன் அடியே உன் அக்கவுண்ட்ல ஏறுதா அடியே ஏறுது அடியே அது யாருக்கு நொப்பண்டு காசு அடியே உன் அப்படி காசா அடியே நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுடி கேள்வி ஒழுங்கா கேளியா அடி கோத்தாவுட்டு காசு அடி ஓ அத்தாவுட்டு காசா அடியே ஒண்ணு தப்பி காசு அடி அடி சங்க பிடிச்சவளே அடியே யாருக்கு காசு காசா இந்த
மாசம் உன்கிட்ட 1000 ரூபாய் ஏறுதலடி. ஏறுது, அதுக்கு என்ன யாருக்கு காசு தெரியுமா? ஆம்பளைய குடிக்கிறான் நீங்க கவலைப்படுத்துற பாரு. குடிக்கிறாங்க. நாங்க குடிக்கிற வருமான வரியில இருந்து பாதிய உங்களுக்கு விருட்டுன்னு ஏத்துறாங்க. விருட்டு ஏறு. அப்படி காசு பூரா வாங்கி வச்சுக்கிட்டு ஆம்பளைய நீங்க கேவலமா பேசுவேன். பேசுவாடி உன்னை கம்பிய காய வச்சு இதுல சுட்டா சரியா வருமா? நாக்கள சுட்டா சரியா வருமா? சரி, நாங்க காசு வாங்குறோம் சொல்றேன் 100 ரூபாய். சி, என்னது 1000 ரூபாய் ஏறுதுங்கறிய? அத வாங்கி நாங்க என்ன சும்மா வச்சிருக்கோம்? நல்ல வாய்க்கு வக்கனே ருசியா ரசிச்சு சாப்பிடுறேன்னா இன்னும் கொஞ்சம் கூட வாங்கி மடக்கு குடிக்கிறேன்னா. ஓ, நீ ருசியா சமைச்சு போறதுக்காண்டி சொல்ற? ஆமா. யாரு? உனக்கும் புள்ள குட்டிக்கும் உங்க அம்மா அக்கா தங்கச்சி எல்லாரும் சமைச்சு போறமா இல்லையா? இப்போ ஒரு பொண்டாட்டி அந்த காசை வச்சு ஒரு பொண்டாட்டி வந்து கட்டின புருஷன் சமைச்சு போறான்னா அது வந்து ஆசையில சமைச்சு போறா. ஆசையெல்லாம் புருஷன் மேல பிரியத்துல சமைச்சு போறா. யாரு சொன்னது? ஒரு கட்டின பொண்டாட்டி புருஷனுக்கு நல்லா ருசியா சமைச்சு போறான்னா அதுல ஒரு சுயநலம் இருக்கு. எப்படி? இப்ப நீ என் பொண்டாட்டின்னு வை. ஓ என்னையா பேச்சா இருக்கும்போது என்ன பேசிட்டு இருக்க நீங்க? நானாவது உன்னை மதிச்சு என் பொண்டாட்டியான்னு ஒரு பேச்சுக்கு சொல்றேன். உன்னை யாராவது சொல்லுவாங்களா? என்ன நினைச்சிருக்க நீ யாராவது சொல்லுவாங்களா? அப்புறம் அப்படின்னு என்னமோ பெரிய எலிசபெத் மகாராணி மாதிரி நீ பெரிய மன்மத குஞ்சு மாதிரி பேசுற நீ. இந்த குஞ்சுக்கு தாண்டி நீ ஆசைப்படுற. அப்புறம் இதுக்கு தான் டான்சர் இல்லாம அலையறியா இல்லையா? அடையும் அப்பா. உன்னைய கூட்டிட்டு வரதுக்கு பேசாம விராலிமலை பஸ் ஸ்டாண்ட்ல 4 பொம்பளைல கூட்டி வந்துருவேன். போய் கூட்டி வந்து அடிக்க வேண்டியதானே? உன்னைய கட்டி பிடிக்கிறது ஒண்ணுதான். திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்ல பண்ணி கட்டி பிடியா? யாயா இங்க வந்து கட்டி பிடிக்கிற? உன்னைய வெக்கையா இருக்கு, அதுவாது குளுக்குன்னு இருக்கும். அதை தெரிஞ்சுக்க. அதுதான் சொல்றேன். அதை போய் நாலு இருந்து கட்டி பிடிச்சு கடை. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. சரி, ஆம்பளை பார்த்து நான் உன்னை தொடணும், உன்னை கட்டி பிடிக்கணும். அப்பதான் உனக்கு உயர்வு. இல்லனா நான் உன்னை கட்டி பிடிக்காம அங்கன வச்சு பேசணும்னு வெச்சுக்க. நீ பெண்ணுங்கிறதே உணராததுனால நான் தள்ளி நிக்கிறேன்னு அர்த்தம். யாரு நீ சொல்ல வந்துட்ட? நீ எல்லாம் ஒரு ஆம்பளைன்னு சொல்ல வந்துட்ட. இங்க பாரியா, என்ன கோவத்தை கலப்பா சொல்லிவிட்ட. என்ன மூத்திர வருமா? என்ன மூத்திர வர? கோவத்தை கலப்பனா என்ன வரும்? ரொம்ப பேசிருக்கே நீ. இந்த மாதிரி நெஞ்ச புடிச்சதல்ல மவுத்துக்கு அடிச்சிருவேன். மவுத்துக்கு ஏய் நீ மண்டே தாண்டி உடைப்ப, நான் உடைச்சுடுவேன். உடைச்ச முடியும் மண்டே உடைச்சு முடியும். ஓடி மூளை காதி சிரிக்கி போடா. வீணா பட பல வெறும்பேல நாதித்த பல முள்ள மாதிரி பல ஓடி இருக்க வீடில பல அட போடா படுக்க பாயில பல மவுத்து குடிக்க அகப்படாத பல அடி பூத்துக்கு ஏத்து கொடுத்தவளே அடி கார சவுக்கு கார துக்குனவளே அடி பக்கட அக்கட எடுத்தவளே அடி ஓடி சூட முட்டாக்கி ஆல்ரவுண்ட் கடை வச்சிருந்தவளே அடி மைசூர் பாக்கு நம்ம மோகன்தாஸ் வச்சிருந்தவளே அடி கல்கோனாவுக்கு பெட்டிக்கார வச்சிருந்தவளே அடி முருகுக்கு சோதி வச்சிருந்தவளே அடி ஓடி முருகு காக்கி நம்ம ஆடியன்ஸ் வச்சிருந்தவளே. பேசுடி லம்பாடி சிரிக்கி பேசி பாரு. நீ பொம்பளை ஆம்பளையா? நான் அள்ளி பொம்பளை அள்ளி இறச்சி விடுவேன் தெரியுமா? எதை இறச்சி விடுவே? பாத்து எதையா? எவ்வளவு பேசுறியா? பேசு பாப்பா பேசு. பேசி பாக்குறியா? பேசு. அது எரிச்சலா இருக்கு. ஏன் எரிச்சலா இருந்தா போய் உன்னை கட்டணும்னா குடும்பம் வழங்க மாடி. உன்னை கட்டல குடும்ப கிள்ளுகளும் தான் இருக்கும். நீங்க கால் எடுத்து வச்சனா மக்கள குடும்பம் எங்க ஆத்தால அப்படியே தூக்கிடுவாங்க. ஐயோ நீ எந்த கால் எடுத்து வச்சாலும் குடும்பம் அப்படியே விருத்தி கண்டு வரும். என்னத்த பெரிய நீ என்னத்த இது பண்ணிட்ட நீ? என்ன உன் நாகரிகத்துல போட்டு நாலு நாயோட நக்க விடு. நாகரிகத்துல சிறந்தது ஆம்பளை. ஆம்பளை சிறந்தவ. சீ பொம்பளை நீ வா. நாகரிகத்துல சிறந்தவ பொம்பளை. வா சும்மா வா இங்க வாடி. பொளந்துடி எரிச்ச மச்சர கிளப்பிட்டு இருக்காத. சொல்லியா இப்படி திரும்பி சொல்லு. நிதானமா இருக்கியா இல்ல எது நிதானம் இல்லாம இருக்கியா? சரக்கா போட்டுருக்கு ஒளர்ற. இவ்வளவு நிதானமா இருந்தேன் நான். தொட்ட உன உனக்கு ஜிவ்வுன்னு ஏறிச்சோ. ஐயா அடே அப்பா. ஐயா சொல்லியா அப்பா. நாகரிகத்துல சிறந்தவ பொம்பளை தான். யாரு சொன்னா? நான் தான். ஓ நாகரிகத்துல யாரு சொன்னா? நாங்க என்ன எப்படி பேசுற? ஏய் ஆம்பளை தான் நாகரிகத்துல சிறந்தாலும் நான் சொல்றேன். ஏய் பொம்பளை தான் நாகரிகத்துல சிறந்தவ. இங்க பாரு, நாங்க நாகரிகத்துல சிறந்தவளா இருக்கனால தான் நீங்க வெள்ளை சொல்லாம தெரியுறீங்க. இல்லாட்டி அப்படியே கண்ணன் கரையன்னு வேடிச்சட மண்ணு இது மாதிரி தெரியுங்க. ஆமா ஆமா, அந்த காலத்துல மாதிரி சோப்பா வாங்கி பெண்கள் பூரா புருஷன் வேட்டி சட்டையை பூரா புருட்டுன்னு துவைச்சு போடுறீங்க. இப்ப பூரா மிஷின் வாங்கி கொடுக்க சொல்லி போட்டு புருஷனை போட்டு சித்திரப்படுத்துறீங்க. அந்த ஆள் வாஷிங் மிஷினை வாங்கி கொடுத்துட்டு வெறும் தினமும் பஜாஜ் பைனான்ஸ்ல டீவை கட்டிக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கேன். இதுல மிஷினுக்குள்ள அள்ளி போடுற ஒரு கொஞ்சோண்டு பவுடர் தூளை கொட்டுற, அது பாட்டுக்கு அது அலசி எடுத்து கொடுக்குது. நீ நோகாம இப்ப உதறி காய போடுற. அப்படி துவைச்சு ரெண்டா பொளந்த வெள்ளையில கட்டிட்டு போறியா இல்லையா? இல்லாட்டி நாய் மதிக்குமா உன்னைய? வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையை பெரும்பாலும் பெண்கள் துவைக்க மாட்டாங்க தெரியுமா? ஏன்? வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையை நிறைய ஆண்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. சரி, வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையை பெரும்பாலும் பெண்கள்கிட்ட துவைக்க போடவே மாட்டாங்க. ஏன்னு கேளுங்க, அது கடையில தான் கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் வந்து அச்சட்டு தன்மையான ஒரு புத்தி இருக்கும். நல்லா துவைச்சு விட்டு மஞ்சளை தேய்ச்சி அப்பா அப்படி அப்படி லேச்சு அப்படி தடவிடுறது.
இந்த ஆளு புருஷன் ஊமை கொத்தா குத்துறது. ஏண்டி சனியை முடிச்ச முண்டை, இந்த வெள்ளை வெட்டியில வரடி மஞ்சளை ஒட்டி வச்சிருக்க, இது எப்படி கட்டுறது, மனுஷன் கட்டுவானாடி அப்படின்னு சொல்றது. இன்னொரு நாளைக்கு ஆம்பளை வந்து என்னைக்குமே பெரிய நிறைய ஆண்களை பாரு, வெள்ளை வெட்டி சட்டையை பெண்டாட்டி துவைக்க மாட்டான், கடையில தான் போடுவாங்க, அவங்க தான் சரி பண்ணி கொடுப்பாங்க. நீ என்னமோ துவைச்ச அப்படியே 1.5 மணத்துல இது பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நாங்க துவைச்சு கொடுக்கல. என்னத்த துவைக்க, ஏன் சட்டியை வேணா நீ துவைப்ப, எதுக்கு அடி உள் போன அந்த சட்டியை உன்னால துவைக்க முடியாது. நீ எல்லாம் என்ன பேசுற, நீ தூக்குமாடி சாகியா போய். அப்புறம் என்ன மயத்துக்கிட்டு நீ அந்த பொண்டாட்டியா வாழ்ற, அப்புறம் என்ன மயத்துக்கிட்டு அப்படி இல்லைன்னா நீ பாண்டிச்சேரி கடற்கரையில போய் முண்டமா திருடி நாளா பாப்பல்ல. என்னத்துக்குயா பாண்டிச்சேரி கடற்கரையில போய் அது பீச்சில் அது முட்டை எதுக்கு பாஞ்சா நாங்க தெரியணும் எங்களுக்கு உனக்கு கைகால- பொண்டாட்டி இறக்க முடியுமா? அப்புறம் உனக்கு பொண்டாட்டி இறக்க முடியுமா? அதானே ஊருக்கே பொண்டாட்டி ஆயிரும். அக்கா மக்களை போய் வித்துட்டு வந்துடுறேன். இவ்வளவு சண்டு இவ்வளவு கட்டி வாங்க பேசாம எங்கிட்டாவது பம்பாயில போய் வித்துட்டு வந்துடலாம். உன்னை கட்டிக்கிறதுக்கு தூக்கமாடி சாகலாம். எதுக்கு சாடி அடி சாடி அடி உன்னை நான் கட்டி என்னத்துக்கு நான் சாக போறேன்? கட்டிக்கிற சொன்னா என்னத்துக்கு அடி கட்டிக்கிற சொன்னா அடி நீ சொன்னா நான் சாகணுமா? இதெல்லாம் போய் அவனே தெரியும். ஏய் என்ன பிரியம் வர்ற மாதிரி பேசு. என்ன பிரிய போறது மாதிரி? உன் மேல பிரியப்படுறேன்ல, அப்புறம் ஏன் இது அப்புறம் வெடுக்கு வடுக்கு பேசுற? நீ புடு இது சரி அது இருக்கட்டும். எது இருக்கட்டும்? ஆட்டாத குடும்பம் ஆடி போயிரும். என்ன தொழில் பண்ற? வியாபாரம் பார்த்துருக்கு. பழம். என்ன பழம்? மாம்பழம். இதுவா? அங்க இருக்கு. ஏய் 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 புடுங்க கருப்பாயி ஏமாத்தாத, ஊரை ஏமாத்து, என்ன ஏமாத்தாத. ஏன் நீ பெரியவனா? மாம்பழம் நீ ஏமாத்தமா வந்துட்டு இருக்கியா? மாம்பழமாக்குது மாம்பழம் நான் பார்க்காத மாம்பழம். ஐயோ நீ எல்லா பழத்தையும் பார்த்திருப்பேன். அடே எங்க ஊர் பழத்தை பார்த்திருக்க மாட்டேன். நீ தெரியுமா? உன் பழத்தை என்னமோ காட்டுனது மாதிரியே சொல்றேன். எங்க ஊர் மதுக்குள்ள வந்து பாரியா. இது மாம்பழமாக்கும். ஆமா என்னமோ வரிக்கு ரொட்டி மாதிரி இருக்கு மாம்பழம்ன்ற. சாந்தி தம்பி ஓ மாம்பழத்தை அவர் வாங்க மாட்டாங்க. இது சப்போட்டா மாம்பழம்ப்பா. சரி என்ன அது இருக்கட்டும். உன் மாம்பழம் நல்லா டெம்பரா இருக்குமா? டெம்பரா இருக்கும். நீ சொல்லக்கூடாது, நான் புடிச்சு பார்த்து சொல்லணும். என்னத்துக்கு விக்கிறதுனா? ஏன் முட்டு? ஏய் காசு ஏன் புட்டு? ஐயா இஷ்டம்னா வாங்கு, இல்லன்னா போ அப்படிங்கிற பிள்ளை. இங்க பாரு என்ன இப்ப மாம்பழம் நல்லா இருக்கும்னா நான் இப்ப எங்க இப்படி பாப்பேன், இப்ப புடிச்சு பாப்பேன் நல்லா இருக்கடா அப்படி எடுத்து பார்த்தே வாங்க முடியும். அதுக்காண்டி மாம்பழம் 1.5 கிலோமீட்டர்ல இருக்கு, நான் இப்படியே ஆந்து அப்படியே பார்த்துட்டு அது துணியை போட்டு மூடி வச்சிருக்கு. காசை விட்டு எண்ணி கொடுத்துட்டு நான் போய் கொட்டைக்குள்ள பூச்சி இருக்கிற மாம்பழத்தை அறுத்து சாப்பிட முடியாது. மத்த பழத்தை நீ அப்படி வாங்கலாம். நீ எங்க ஊர் மதுக்குற பழத்தை வந்து நீ 8 தான் கேட்டு அதுக்காக நீ பாட்டுக்கு பழத்தை பூரா அறுத்து போட்டு பூச்சி இல்லை பூச்சி இருக்கு அப்படின்ட்டு நீ பாட்டுக்கு போயிடுவா. நான் வந்து வியாபாரம் பண்றவங்களுக்கு என்ன நஷ்டம் தானே. மதுக்குரு பழம் நல்லா இருக்கும்ன்ற. ஆமா உன் மாம்பழம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமே. தித்திப்பா இருக்குமா? உன்கிட்ட ஒரு கீத்து தரியா? எங்க அப்பத்தாவோட கீத்து இருக்கு வேணுமா? உங்க அப்பத்தாவோட கீத்துக்கு எங்க ஐயா பெரியம்பளை கிளவே இருக்காரு, அந்த ஆள்கிட்ட கொடுக்க சொல்லு. இல்ல நீங்க தான் சாப்பிடணுமா? சொல்லணுமா? அது எனக்கு தேவை மயிறு வரு ரொம்ப. சரி ஒரு பழம் என்ன விலைக்கு விக்கிற? ஒரு பழம் 250 ரூபா 1 கிலோ. 1 கிலோ? இன்னும் 50 ரூபாய்க்கு காலால வித்துக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் சாயந்தரம் வாங்கினேன். சரி உனக்கு 50 ரூபாயா? என்ன பொசுக்குன்னு வந்துட்டா? அப்ப சும்மா கட்டல குடுப்பியா அவளே? அப்ப பிராடுகார சிரிக்கி ஏண்டி போய் சொல்லி விக்கிற? 250 ரூபாய் சொல்லிவிட்டு 50 ரூபாய் சொன்னா பொசுக்குன்னு 50 250 தான் சும்மா தானேயா? சரி உன் மாம்பழத்துல காம்பு இருக்குமா? இருக்குமே. காம்பு கிள்னா பால் வருதா? காயில தான் வரும், பழத்துல வராது. வராது. பழத்துல லேசா பழம் வாங்குறியாளே? பழத்துல லேசா வாங்க போறீங்க. ஏன் இந்த ஆளை பழத்துல லேசா அப்படி காம்பை நசுக்கி விட்டா உன் தனியா தெரியாது. ஒழுங்கா பொழந்துருந்தீங்கன்னா இவ்வளவு பேசுமா? அது பாட்டுக்கு செவனேன்னு இருக்கு. நீனும் பாத்துட்டு வாங்க போறியாளே நீங்க? இருக்கட்டும். அப்ப 1 கிலோ 50 ரூபா. 250 ரூபா. ஏய் இப்பதானடி 50 அப்புறம் 250 பல்ட்டி அடிக்கிற. கூடிருச்சு. இது மதுக்குர் மாம்பழம்ல அதனால. ஓ உனக்கு நினைச்சு கூடு மாசம் கூடும். சரி மாம்பழத்தை யாவர்த்தது சொல்லுவா கொஞ்சம். மாம்பழம் மாம்பழம் கோவ மாம்பழம் செல்லத்து மாம்பழம் 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 கோவ நான் சாந்தி விட்டு இதுல ஏறி செத்துருவேன். ஏறாத மலை மேல இழந்த பழுத்திருக்க இழந்த பழுத்திருக்க
நாங்க 4 பேரு ஏறி அந்த புள்ள அத்தோட நாரி தன்ராஜ் ஏறி குளுக்கட்டுமா மோகன்தாசன் நீ விடிய விடிய குளுக்குனாலும் உனக்கு ஒரு சுட்டு தண்ணி கூட வராது. அட கீரை முண்டை அந்த புள்ள இருக்கும் போது நீ ஏண்டா குளுக்குற? ஏண்டா ஆலமரம் 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 கீழறங்கி கீழறங்கி மிதிக்க முடிக்க போறேன் நானே நானே நானே. மேட தங்கங்களா எங்க குலசாமி கோவிலுக்கு கூட்டமாக வந்திடுவோம். எங்க குலசாமி கோயிலுக்கு கூட்டமாக வந்திடுவோம். பச்சை பார்வதி ரஹடி பச்சங்குடி நாரஹடி தேவியே வந்தனோ பூசவா சந்தனோ பச்சை பார்வதி ரஹடி பச்சங்குடி நாரஹடி தேவியே வந்தனோ பூசவா சந்தனோ பச்சை பார்வதி ரஹடி பச்சங்குடி நாரஹடி தேவியே வந்தனோ பூசவா சந்தனோ அப்போது பார்த்த புள்ள இவ அடையாளம் தெரியவில்லை. அடி அப்போது பார்த்தவுள்ள எனக்கு அடையாளம் தெரியவில்லை. என்னமோ பண்ணுறா என்னமோ பண்ணுறா என்னமோ சொல்லுறா என் போத தெரியவில்லை. அது என்னன்னு புரியவில்லை. நான் அப்போது பார்த்த புள்ள எனக்கு அடையாளம் தெரியவில்லை. ஆயிரம் மீன் பிடிக்க பான்னு ஆத்துல ஒரு மீன் மாட்டுக்கு சேர்த்துல ஆயிரம் மீன் பிடிக்க பான்னு ஆத்துல ஒரு மீன் மாட்டுக்கு சேர்த்துல கல்யாணத்தை சொல்லி புட்டேன் நேருல நானும் கையாளத்தை சொல்லி புட்ட நேருல ஒன்று கைப்பிடிச்சு கொண்டாடுவேன் ஊருல பேருல ஆயிரம் மீன் பிடிக்க போன ஆத்துல அளவுக்கு துணி வட்டன பென்சிலுக்கு துணி மத்திரமா எடுத்து தாரை பக்கத்துல மாடி கம்பி கர வெட்டி கட்டி பக்கத்துல கொடை எடுக்கி
இருந்தாலும் தங்க வைக்க மாட்டேன் அடி மஞ்சள் மூட்டை கறக்க இல்லையா அடி மஞ்சாமன் என் மேலதான் ஆசையும் இல்லையா கொண்ட கூட இறக்கவில்லையோ அடி பங்கவன் என் மேலதோ சமல்லையோ பணியாரன் சுட்டு தரமா என் பொண்டாட்டி பணியாரன் சுட்டு தரமா ஆப்பா சுட்டு தரேன்டா உன் புருஷா ஆப்பா சுட்டு தரேன்டா சாந்தி என்ன நிஜமான அப்ப சுட்டு தரவே வரலா பணியாரம் சொன்னனே நீ ஆப்பம் நீ ஆணியில காலி கிடக்கா இல்ல ஆணில தான் இருக்கு எனக்கும் புல்லா இருக்குடா அப்படியா ஆடியில இல்ல புல்லா இருக்கு எனக்கும் புல்லா இருக்கு ஆனா ரெண்டு பேட்டுக்கும் புல்லா இருக்குது எப்பட்ட வளைஞ்சு ஊத்த போதோ தெரியல ஏன் சாந்தி ஆப்பம் நீ உன்கிட்ட தொலையாப்பமா தொலையில ஹலோ தொலை தம்பி தம்பி இவ்வளவு அறிவா பேசுறியே தொலை இருந்தா அது அதிர்ச்சான் ஒரு உப்புன மாதிரி இருக்கு அது ஆப்பா ஏன் சாந்தி சொல்லுங்க தண்டராஜ் உன்கிட்ட முட்டை பணியாரத்தை தெரியா அப்பா ஏய் தோட்ட சாப்பிடுறீங்களா அது ஊசி போய் கிடக்கு பணியாரம் சுட்டு தரவா என் பொண்டாட்டி பணியாரம் சுட்டு தரவா ஆப்பா ஆப்பா சுட்டு தரவா என் புருஷா ஆப்பா சுட்டு தரவா பஞ்சு முட்டை சேவகத்தி பொட்டு கொண்டே நடிக்க போட்டு பஞ்சு முட்டை சேவகத்தி பொட்டு கொண்டே நடிக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவள நந்தி குலவி வரையும் ஐ லவ் யூ சந்தி ஐ டு லவ் தண்டராஜ் ஹலோ வடக்கு ஆண்டவருணி ஸ்ரீ சோனை முத்துக்கருப்பர் நல்லாசியுடன் நாடக கலை குடும்பம் மென்மேலும் மலர வாழ்த்துகிறோம். ஆமாம், அத்தனை உள்ளங்களுக்கும் 500 ரூபா அன்பில் கொடுத்து ஐயப்பன் பக்தி பாடல் ஒன்று பாட வேண்டும் என்று வெல்டிங் ராஜா அண்ணன் அவர்கள் 500 ரூபாய் அன்பில் கொடுத்துள்ளார்கள். ராமு இல்லை, ராமு வந்தால் தான் நல்லா இருக்குமே. ராஜ் வெல்டிங் ராஜ். ஆமாம், அன்பு அண்ணன் அவர்கள் 500 ரூபா அன்பில் கொடுத்து பெருமிடுத்தார். நடிகர்களுக்கு சொல்லுவாப்பா, கலைஞர்களுக்கு இங்கு வருகை தந்துள்ள கலைஞர்களுக்கு கிராமத்தின் சார்பாக ஆண்டவரணி கிராமத்தின் சார்பாக இந்த நாடக பிரார்த்தனை அப்படியா நீங்க சொல்றீங்களா? ஆமா, பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கு 6 மணி தேசத்து கொண்டிருக்கும் அருமை அண்ணன் கோவில்பட்டி அழகேசன் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. கைதட்டுங்க தாய். மிருதங்கத்தை சேர்த்துக் கொண்டிருக்கும் மோகன்தாஸ் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். இங்கு பலவத்தை திசைக்கும் அன்பு அண்ணன் செல்லியம்பட்டியை சேர்ந்த முத்துராஜ் இங்கிட்டு முத்துராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. தாளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கும் அரசர் குலத்தை சேர்ந்த ஜோதி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. இங்கே பவுனா நடிக்கும் அருமை தம்பி சின்ன கலைவாணர் கொல்லங்குடியை சேர்ந்த PK தன்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது. இங்கு டான்ஸாக நடித்துக் கொண்டிருக்கும் மன்னார்குடி மதுர்கூறு மாயவரத்தை சேர்ந்த சாந்தி என்ன டிக்கெட் போடுறியா? சாந்தி அவர்களுக்கு பொன்னாடை சொருகப்படுகிறது. இங்கு சொருகப்படுகிறது. இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்தவர்கள் அமைத்த நாடக அமைப்பாளருமாகிய மரியாதைக்குரிய கூகுடியை சேர்ந்த கவிதா ஒளிபரப்பு நிலையத்தார் சவுந்தரராஜன் அண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. கவிதா ஒளிபெருக்கி அந்த மாப்பிளை போட்டு இங்கு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் ஆமா அந்த மாப்பிளை ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் கூகுடியை சேர்ந்த மாப்பிளை வா கவிதா ஒளிபரப்பு நிலையத்தார் உரிமையாளர் அருமை தம்பி அருமை மாப்பிளை ஆமா அருமை அக்கா மைந்த அன்பு தம்பி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. பிள்ளைக்கு தூக்கமே இல்லவாரு
கொட்டகப்பா இங்கு கொட்டகை சிறந்த முறையில் அமைத்த கொட்டக அமைப்பாளர் எண்மங்கலத்தை சேர்ந்த பேர் நம்மள செல்வம், எண்மங்கலத்தை சேர்ந்த செல்வம் அவர்களுக்கு கொட்டகை அமைத்ததுக்கு பொன்னாடி அணி அண்ணன் தானே. பையன் கொட்டகை அமைத்த எண்மங்கலத்தை சேர்ந்த செல்வம் அவர்களுக்கு பொன்னாடி அணிக்கப்படுகிறது. அப்புறம் மேடப்பா முருகனா, இந்த மேடையை நாடக மேடையை அமைத்த அவ்வளவுதானே முடிஞ்சுனே போங்க. இந்த நாடக மேடை அமைத்த பூசாரி முருகன் அன்பு அப்பா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். கோயிலுக்கா அனைத்து செலவும் நாடக மேடைக்கு அனைத்து செலவும் செய்த ஸ்ரீராஜ் பெயிண்டிங் கோவை கோயம்புத்தூரை சேர்ந்த ஸ்ரீராஜ் பெயிண்டிங் கோயம்புத்தூரை சேர்ந்த அன்பு அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. வாங்க. செங்குடி ராமு அண்ணன் அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். ஆமா, நாடக மடைக்கு அனைத்து செலவையுமே அண்ணன் எடுத்துக்கிட்டாரு. அண்ணன் அவர்களுக்கு நன்றி. செங்குடியை சேர்ந்த ராமு அப்பா அவர்களை எங்கிருந்தாலும் விழா மடைக்கு அன்போடு அழைக்கப்படுகிறது. அப்புறம் ஆமா, கோவிலுக்கு சிறுவாட்சியை எடுத்து வைத்த மைச்செட்டு ராமு அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். எங்கிட்ட போடுங்க, சட்டி சட்டும் போட்டு சொல்லி முடிங்க. அப்பா பார்த்து வாங்க. அப்பா ராமு அப்பா அவர்களுக்கு பொன்னாடி அணிக்கப்படுகிறது. கிரில் கேட்டு செய்த விஜய் வினோத் அவர்களுக்கு எங்கிருந்தாலும் விழா மடைக்கு அன்போடு அழைக்கப்படுகிறார். கோவிலுக்கு கிரில் கேட்டு செய்த ஆமா காவல்துறை அதிகாரி அவர்களை விழா மேடைக்கு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்த இருப்பதால் வாங்க துண்டு சூப்பர் துண்டு ஓடியாங்க. கிரில் கேட்டு செய்த விஜய் வினோத் அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். அப்புறம் விஜய் வினோத் 12-10 ஓடியாங்க. இல்லப்பா இதுல இறங்குங்கப்பா, பைய இறங்குங்க, மெதுவா பிடிச்சிக்கிட்டு பைய உட்காந்து கூட இறங்க. இவரை இறக்கி விடுங்க. ஐயா கையை பிடிச்சி இறக்கி விடுங்க. பார்த்து இங்கு வருகை தந்துள்ள காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். வாங்க. விஜய் வினோத் அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. கிரில் கட்டு செய்த கோவிலுக்கு காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. மின்சாரத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பு நண்பர்கள் எங்கிருந்தாலும் விழா மடைக்கு வரும்படி அழைக்கப்படுகிறார்கள். வாட்டர் போர்டு அன்பு உள்ளங்கள் எங்கிருந்தாலும் விழா மடைக்க வரும்படி அழைக்கப்படுகிறார்கள். மின்சாரத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பு அண்ணன் அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மடைக்கு வரும்படி மின்சாரமானே போடுங்க. வாட்டர் போர்டை சேர்ந்த அன்பு அண்ணன் அவர்கள் விழா மடைக்கு வரும்படி அழைக்கப்படுகிறார்கள். சமையல் சின்னையா அன்பு அண்ணன் அவர்களே எங்கிருந்தாலும் விழா மடைக்கு வரும்படி அழைக்கப்படுகிறது. சமையல் சின்னையாப்பா, சமையல் வடிவேலு அப்பா, சமையல் சின்னையா, சமையல் வடிவேலு. அப்புறம்பா நம்ம டிரைவர் எங்களை சிறந்த முறையில் பாதுகாப்பான முறையில் அழைத்து வந்த வாகன ஓட்டுநர் அருமை அண்ணன் மாத்தூரை சேர்ந்த குமார் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அதை வாங்கி அங்கிட்டு கொடுங்க, அப்புறம் கொடுத்துருவார். இங்கு சிறந்த முறையில் ஒளி நாடவில் பதிவு செய்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் ஆமா இருவருக்கும் ஆமா அம்பாள் யூடியூப் சேனல் சுரேஷ் அவர்களுக்கும் அருமை தம்பி நகைச்சுவை நடிகர் அன்பு தம்பி பூவரசன் அவர்களுக்கும் ஆமா பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. போடுங்க 2 துண்டு, ஆளுக்கு 1 துண்டா போடுங்க. அப்புறம்பா கவுன்சிலர் ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மடைக்கு வரும்படி பணிவன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கவுன்சிலர் ஆண்டவரணியை சேர்ந்த என்னப்பா அதுக்கடுத்து ஆண்டவரணியை சேர்ந்த செல்லத்துறையை அன்பு அண்ணன் அவர்கள் எங்கிருந்தாலும் அழைக்கப்படுகிறார்கள். செல்லத்துறை அண்ணன் கவுன்சிலர் அன்பு அண்ணன் அவர்களையும் அழைக்கப்படுகிறது. ஆமா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாகனூரை சேர்ந்த வெள்ளைச்சாமி ஐயா அவர்களே அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாகனூரை சேர்ந்த வெள்ளைச்சாமி அன்பு ஐயா அவர்களே அன்போடு அழைக்கப்படுகிறது. ஆமா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வரிசமுத்து ஆண்டவரணியை சேர்ந்த பஞ்சவுடியா ஆமா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பஞ்சவுடியை சேர்ந்த வருஷமுத்து ஐயா அவர்களே எங்கிருந்தாலும் அன்போடு அழைக்கப்படுகிறது. அப்புறம் ஆமா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்
ஆண்டவரனை சேர்ந்த ஜேம்ஸ் அண்ணன் அவர்கள் எங்க இருந்தாலும் அழைக்கப்படுகிறார்கள். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆண்டவரனை சேர்ந்த ஜேம்ஸ். எனக்கு பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்த ஆண்டாவரணி கிராமத்து பொதுமக்கள் அனைவருக்கும் பாகனூர் பஞ்சாயத்தின் சார்பில் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முருக பக்தர்கள் குருசாமி ஆண்டவரனை சேர்ந்த சீன்ராஜ். ஆமா, அன்பு அண்ணன் அவர்களை அழைக்கப்படுகிறது. முருக பக்தர் குருசாமி அன்பு அப்பா ஆண்டவரனை சேர்ந்த சீன்முத்து சின்ராஜ் சின்ராஜ் தானே, சீனிராஜ் அப்பா அவர்களை குருசாமி அப்பா சீனிராஜ் அப்பா அவர்களை வருக வருக அழைக்கப்படுகிறது. கைத்தட்டுங்கப்பா குருசாமி அப்பாவுக்கு. அப்படியா மாரிமுத்து பூசாரி ஐயா அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். மாற்று பொருள் மாரிமுத்து பூசாரி அப்பா குடும்பத்தார்கள் அவர்கள் குடும்பத்தார் சார்பாக குருசாமிக்கு போட போறீங்களா துண்டு? இல்ல இல்ல எல்லாருக்கும் துண்டு உண்டு. இப்ப நாடகம் தடைப்பட்டு பெறும் உண்டு. முக்கியமான ஆளுகளுக்கு போட்டிருக்கு. இன்னும் முக்கியமான நபர்கள்லாம் இருக்கீங்க. நாளைக்கு காலையில கும்பாசியம் முடிஞ்ச உடனே எல்லாருக்குமே துண்டு உண்டு. அதை நீங்க கண்டு ஆமா விருப்பம் உண்டு, துண்டும் உண்டு. நாளைக்கு போறேன்னு சொல்லி சரி. மகாலிங்க அண்ணன் அவர்கள் எங்க இருந்தாலும் வரும்படி அழைக்கப்படுகிறார்கள். மகாலிங்க வரும்போது ஒரு சோடா வாங்கிட்டு வரேன், டயர்ட் ஆயிடுச்சு. யாரு? ஓ நம்ம முத்துச்சிருப்பி வாங்கிமா எங்க தம்பி வந்திருக்கானே முத்துச்சிருப்பி மகாலிங்க காலில் போட்டுக்கிறோம். காணமே சரி. எங்களுக்கெல்லாம் பொன்னாடி எண்ணெய் கௌரவப்படுத்திய ஆமா அத்தனை இந்த விழாவிற்கும் மிகவும் உறுதுணையாக இருந்த அன்பு அண்ணன் சிவா அண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக ஆமா முருகன் முருகன் குடும்பத்தார்களுக்கும் பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. போதுங்களப்பா? என்ன ஒரே ஆர்ப்பாட்டமா இருக்கு. எங்களுக்கெல்லாம் பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்திய அன்பு கிராமத்தார்களுக்கும் ஆமா இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி. எங்கள் நாடக கலை குடும்பத்தார் சார்பாக நன்றி. நன்றி அண்ணே. சொல்லுங்க. என்ன ரொம்ப அலேசன் அவர்களுக்கு என்னுடைய ஒரு பொன்னாட போத்துறேன். சரி, அலேசன் அண்ணனுக்கு அண்ணன் பிரியப்பட்டு அவருக்கு போட்ட துண்டை ஆமா அலேசன் அண்ணனுக்கு பொன்னாடி அணித்து கௌரவப்படுத்திருக்காரு. போதுங்களே. அவர் வீட்டுக்கு ஒரு வேலைக்கு போயிருந்தேன். ஆமா. ஆனா அவருடைய ஒரு நல்ல ஒரு மனசு தெரியும். நீங்க வேலைக்கு போகும்போது நான் லைவ்ல பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப அண்ணன் பொன்னாடி போட்டி கௌரவப்படுத்திய அருமை அண்ணார்களுக்கு குடும்பத்தின் அனைத்து உள்ளங்களுக்கு எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி நடிக்கிறத வணக்கம். மற்றும் கிராமத்து பொதுமக்கள் அனைத்து உள்ளங்களுக்கு எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி நடிக்கிறத வணக்கம். அண்ணனுக்கு பிரியப்பட்டு அவருக்கு போட்ட துண்டை போட்டாரு அண்ணன். என் மேல பிரியப்பட்டு அவர் தங்க செயினை கழுத்துல கிடக்கிறத போட வந்தாரு. வேணாண்டு ஏப்பா இல்ல போட்டுருவாரு வேணாண்டு. சரி சாந்தி ஐ லவ் யூ. ஐ டு லவ். அப்படித்தான் சொல்றேன். சண்டாளி மக காலையில பிறப்பிட்டு போயிடுறேன். வா அது ரெண்டாவது லெவல் தானே சொல்லுது. முதல்ல ஒரு சாந்தி என்னை விட்டுட்டு வேற வேண்டி ஜம்ப் பண்ணிடுவியா? போகாத அளவுக்கு நல்லா செய். நிறைய பேர் உண்டு கிராஸ் ஆகுறாங்களாம்ல. விழுந்துச்சு. ஆமா விழுந்துருச்சு. எடுத்து முகரையில் வீசு. கடலாமே அகலமா இருக்குவார். மண்டையை காட்டி அது அகலம். வா எது மண்டையை காட்டி? வா சாந்தி பின்னாடி புடி. சும்மா இதை வந்து என்னமோ சுமைதாங்கி மாதிரி நீ முன்னாடி பிடி. ஏன் பின்னாடி புடி? கட்டி புடி. சாந்தி எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? இந்த உலகம் உள்ளவரை என் உயிர் உள்ளவரை தம்பி நல்ல காரியம் நடக்கும்போது எதுக்கு அழுகுற? நிறைய இடையூறு வரும். அடி இருடி நிறைய இடையூறு வரும். அதை பத்தி கவலைப்படக்கூடாது. இந்த உலகம் உள்ளவரை மச்சான் அக்கா வீட்டுல பெரிய அக்கா நல்லா இருக்கா? மயிரை புடுங்குற பூரா கை ஒடிஞ்சு கிடக்குறாளுங்க. உலகம் உள்ளவர். அதனால இதை செட்டப் பண்ணிட்டு இருக்கியா? உயிர் உள்ளவர். நம் காதல் அழியக்கூடாது. சண்டாளி மகளே, இந்த சாமி மாரியத்தா என்ன தெய்வம் தெரியுமா? ஏன்னா முத்துமாரியம்மா என்னமோ ஒரு சாமி சமயபுரத்து மாதிரி ஏத்தா. ஆமா சமயபுரத்து மாதிரியே இங்க குடி இருக்கு. சமயபுரம்னா திருச்சிக்கு பக்கத்துல உள்ளதானே. ஆமா ஆமா அங்க போய் வேண்ட தேவையில்லை. நம்ம இங்க ரெண்டு பேருமே மஞ்சள் கத்தை எடுக்கிறோம், கோர்க்கிறோம், காலையில கட்டி மலர்ந்தேன் டுன் 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 டுன். என் காதலை சொல்லுகிறேன். எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? அப்ப அதுக்கு முன்னாடி செஞ்சு பழகிக்கிறியா?
இந்த பிள்ளைக்காண்டி இந்த பிள்ளைக்காண்டி ஏண்டி கலக்கியா அண்ணனுக்காண்டி ஆனா நிறைய பாட்டு பாடுவேன் இப்படி சொல்ற பாட்டா பாடுறது நான் ஒரு மூடுல வருவேன் பாடியா பாடி தொலை ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா கோடி வெள்ளச்சி என்ன புரியலையா நெஞ்சு நோங்குது நோங்குது ஒன்ன கால் ரெண்டும் போகுது பின்ன நான் முத்தமோட துடிக்கிறேன் ஒன்ன நீ முள்ள கட்டி அடிக்கிற கண்ண நீ காய்தானா பணந்தானா சொன்னா என்ன ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா கோடி வெள்ளச்சி என்ன புரியலையா நெஞ்சு நோங்குது நோங்குது ஒன்ன ஓ காதந்து போகுது பின்ன நான் முத்தம் போட துடிக்கிறேன் ஒன்ன நீ உள்ள கட்டி அடிக்கிற கண்ண நீ காய்தானா பணந்தானா சொன்னா ஏடி கள்ளச்சி என தெரியலையா கோடி வெள்ளச்சி உன புரியலையா போல வந்து அங்க இங்க மேய்வேன் அத்துவான காத்த விட்டு அத்துக்கிட்டு போமக போல வந்து அங்க இங்க மேவ அத்தவோல காட்டி விட்டு அத்திக்கிட்ட மேவ முள்ளு பச்சாடு போல நெஞ்சு கூலி நோக முட்டையிட்ட காடு இங்கே காட்ட விட்டு போக கடைகாட்டு கோமியம் கூட ஒரு வாரம் வாசம் வரும் இதுக்கேற்ற மாமனு சொல்லும் மறுநாள் மாறிவிடும் பொம்பனுக்கு இருக்கிறவல்ல என் புத்தியில் நேரொன்றும் இல்லை நான் உடம்புக்கு பிறந்தவ புள்ள சொன்ன ஒரு சொல்லு மாறுவதில்லை நீ காய்தானா பழந்தானா சொன்னால் ஏடி கள்ளச்சி என்ன தெரியலையா ஓடி வெள்ளச்சி என்ன தெரியலையா கொல்லங்குடி தாலுகாவில் பொம்பளைக்க பஞ்சம் ஆக மொத்தம் ஒன்னை கண்டு ஆடி போச்சு நெஞ்சம் கோவில்பட்டி பண்டாயத்தில் பொம்பளைக்க பல்லோ ஆகமந்த ஒன்னக்களோடு ஆடி போச்சு நின்றோ சல்லியப்பட்டி பஞ்சாயத்தில் பொம்பளைக்க பஞ்சம் புது நீ பாடு அவடையார் கோவில் பஞ்சாயத்தில் பொம்பளைக்க பல்லோ நீ பாடு அரசர் கோல பஞ்சாயத்தில் பொம்பளைக்க பல்லோ ஆகோடி பஞ்சாயத்தில் பொம்பளைக்க பல்லோ ஆகமந்த ஆடி போச்சு ஒன்னக்கந்து நெஞ்சம் கொடியோடு சக்கர வள்ளி அறியாம கலங்கு வைக்கும் அதுபோல பொம்பள சாமி அறியாம மனசு வைக்கும் நீ வட்டுன்னு முன்ன வந்து நில்லு என் பொட்டுல அடிச்சு நீ சொல்லு அடி நமக்குள்ள எதுக்கு நீ முள்ளு அடி நாவுக்கு துணவில்லை பல்லு நான் முடிவோடு முடிவா சொல்லு ஏடி கள்ளச்சி எது தெரியலையோ கூடி வெள்ளச்சி என்ன புரியலையா நெஞ்சு நோங்குது நோங்குது என்ன ரெண்டும் போகுது பின்ன முத்தமே
தொட கொடுக்கிற முன்னே நீ உள்ள கட்டி அடிக்கிற கண்ண நீ காய்தானா பழம் தானா சொன்னால் என்ன ஏண்டி அழுச்சி என்ன தெரியலையா ஓடி வெள்ளச்சி என்ன புள்ளியலையா ஏங்க நீங்க அப்படி காதல் பண்றீங்க நானும் காதல் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன இப்படி சொல்ற இப்ப இன்ன ஆமாங்க வரைக்கும் உனக்கு வரலையா வந்துருச்சு அதானே பார்த்தேன் சொல்லவா போடு சொல்றேன் சொல்லட்டுமா கொண்ட சேவல் கூவும் நேரம் குக்கு 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 கெட்டி மேல தாளம் கேக்கும் டும் 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 கழுத்துல ஏறணும் தாலி அடுத்தது அணைக்கிற ஜோலி அதை நினைக்க எல்லாத்தில தேனூறுதே கொண்ட சேவல் கூவும் நேரம் குக்கு 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 கெட்டி மேல தாளம் கேக்கும் டும் 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 அன்னாடம் விளக்கு வச்சா அதை நினைச்சி நினைச்சேனே கண்ணாலம் முடியட்டுமே அதுக்கு நான் இருக்கேனே நாள் கிழமை உன்னை பார்க்கணுமா ஆக்கி வச்சா தீக்கணுமா நாள் கிழமை உன்னை பார்க்கணுமா ஆக்கி வச்ச சொந்த தீக்கணுமா பாலிருக்கும் காத்திருக்க பூனை இங்கு விடுமா அதுக்கு தான் இந்த அவசரம் நீ எதையுமே கொஞ்சம் பொறுக்கணும் அதுக்கு தான் இந்த அவசரம் கொஞ்சம் எதுக்குமே கொஞ்சம் பொறுக்கணும் சேவல் கூவும் நேரம் குக்கு 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 இல்ல தாளம் கேக்கும் டும் 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 கட்டித்தான் கசங்கிடத்தான் புது மலர்தான் முதிராதா வெட்டித்தான் உரசிடத்தான் ஒரு விதமா இருக்காதா ஓரங்கட்டி இல்ல உசுப்பிரியே ஒதுங்கில நான் சும்மா பசப்புறியே ஓரங்கட்டி சும்மா உசப்புறியே ஒதுங்கின்னு நான் சும்மா பசப்புறியே வேலை இல்ல மாமனுக்கு வேலை வெட்டி இதுவா அதுக்கு தான் இந்த அவசரம் நீ எதுக்குமே கொஞ்சம் பொறுக்கணும் அதுக்கு தான் இந்த அவசரம் கொஞ்சம் எதையுமே கொஞ்சம் பொறுக்கணும் சேவல் கூவும் நேரம் குக்கு 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 மேல தாளம் கேக்கும் டும் 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 டும்